உலமாக்கள் பேரவையுடைய தலைவர், வரையர் மேட்டுப்பாறை பள்ளியுடைய தலைமை இமாம், மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஹாஜித் ஹாஜ் எஸ். நாசர் அஹமதி சிராஜி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹில் முர்தலா. அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் ஃபீ குர்ஆனில் அஸீம். الرحمن علم القرآن وخلق الإنسان وعلمه البيان. وقد قال نبينا عليه الصلاة والسلام إن في البيان للسحرة. அனைத்த புகழும் அல்லாஹுக்கே. அனைத்தையும் படைத்து ரட்சிக்கின்ற அல்லாஹுவின் அருளும் பாக்கியமும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாகிய வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழிகாட்டுதலை முழுக்க ஏற்று நடந்து வெற்றி கொடி நாட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், சங்கையான இந்த தீனுடைய மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோர் மீதிலும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. லஜ்னத்து தம்ரீனுல் பயான் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்துடைய 50ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் நாமெல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இச்சிறப்பான நிகழ்வின் தகுதிமிக்க தலைவராக வீற்று கொண்டிருக்கக்கூடிய மதரசா சிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியின் தகுதிமிக்க முதல்வர் ஹதரத் பெருந்தகை அவர்களுக்கும், எங்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்து எங்களை ஆளாக்கிய எங்களுடைய ஆசிரிய தந்தை மரியாதைக்குரிய ஹதரத் கிப்லா அவர்களுக்கும், இந்த மதரசாவிலே கல்வி பயின்று எங்களுக்கு 7 ஆண்டுகள் இந்த மதரசாவில் என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பதை உலகமெல்லாம் உறக்கச் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சிராஜிகளுடைய முன்னோடிகளான மூத்த ஆலிம்கள் எல்லாம் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும், இந்த அவையை சிறப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள், மதரசாவுடைய மாணவ கண்மணிகள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை ஸலாத்தை சொல்லி என்னுடைய வாழ்த்துரையை சுருக்கமாக நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சங்கையானவர்களே, இது சாதாரணமான ஒரு மஜ்லிஸ் அல்ல. சமுதாயத்துக்கு நிரந்தர பயனை அளிக்கக்கூடிய மார்க்க கல்வியை கற்று தந்தது மட்டுமல்ல, அவர்கள் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அற்புதமான வழிகாட்டுதல் தான் இந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றம். இந்த மன்றத்தின் வாயிலாக தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய, இங்கிருந்து செல்லக்கூடிய சிராஜிகள், உலமாக்கள் தீனுடைய சேவையை அற்புதமான பேச்சாற்றலை கொண்டு சமுதாயத்துக்கு பயனடைச் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இன்று நாம் பல பள்ளிகளில் இமாம்களாகவும் பல மதரசாக்களிலே பாடம் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களாகவும் இருக்கக்கூடிய பலர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பேச்சு பயிற்சியின் மூலமாக சமுதாயத்துக்கு மாபெரும் பிரயோஜனங்களை அள்ளித்தந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அருமையான மாணவ கண்மணிகளே, உங்களில் யாரெல்லாம் வருங்காலத்தில் எப்படியெல்லாம் ஆவீர்கள் என்று எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கூட தெரியாது. அல்லாஹ் எல்லோருக்கும் திறமைகளை வாரி தந்திருக்கின்றான்.
அந்த திறமைகளை மெருகூட்டி பட்டை தீட்டப்பட்டதற்கு பின்னால் தான் மற்றவர்கள் எல்லாம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கண்ணியத்தை தரும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சொற்பயிற்சி என்பது நீங்கள் 7 ஆண்டுகள் கற்கக்கூடிய கல்வியை எப்படி மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அற்புதமான வாய்ப்பு இது ஒன்று. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் நமக்கு இருக்கக்கூடிய 2 கரங்களை போன்று. இந்த 2 திறமைகள் இருந்தால் நாம் கற்ற கல்வியை மக்களுக்கு மிக மிக நேர்த்தியாக கொண்டு சேர்க்க முடியும். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், தமிழகத்தில் ஒரு மஸ்ஜித், அந்த ஊரில் சிலர்களுக்கு மட்டுமே அந்த மஸ்ஜிதுடைய பெயர் தெரியும். ஆனால் ஒரு இமாமின் காரணமாக, அவரிடத்தில் இருந்த பேச்சாற்றலின் காரணமாக இந்த உலகத்தில் நம் நாடு மட்டுமல்ல பல நாடுகளுக்கு அந்த மஸ்ஜிதுடைய பெயர் முதல் கொண்டு அந்த மஸ்ஜித் இருக்கும் இடத்தையும் சொல்லும் அளவுக்கு அந்த மஸ்ஜிதை வெளிச்சம் போட்டி காட்டியவர் ஒரு ஆலிம். அவர் காட்டியதற்கு மிக நேர்த்தியான காரணம் அவரிடத்தில் இருந்த பேச்சாற்றல். எனவே இந்த பேச்சாற்றல் என்பது சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. இதை நாம் மிக நேர்த்தியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பேசக்கூடிய நேரத்திலே அரசியல்வாதிகள் பேசுவார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஆளக்கூடிய ஆளும் கட்சி நம் நாட்டிலே அது எப்படி வெற்றி பெற்றது, எப்படி ஆட்சியை பிடித்தது என்பதற்கு மிக மிக மூல காரணம் அதனுடைய முன்னோடிகளுடைய பேச்சாற்றல் தான். அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த பேச்சை கேட்பதற்கு வருவார்கள். எனவே பேச்சாற்றலை பயன்படுத்தி ஒரு நாட்டுடைய ஆட்சி அமைப்பையே மாற்றி தங்களுடைய அதிகாரத்தின் கீழ் ஒரு நாட்டை கொண்டு வர முடியும் என்று சொன்னால், உலகத்துடைய காரியத்திற்கே இவ்வளவு சக்தி இருந்தால் அல்லாஹுக்காக வேண்டி தீனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த சொற்பயிற்சி மன்றம், எழுத்து பயிற்சி என்பது எவ்வளவு உங்களுக்கு பயனளிக்கும் என்பதை இப்பொழுது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ, ஒரு காலத்தில் இதை பற்றி விளங்கும்போது நீங்கள் அதை இன்னும் பயன்படுத்தி இருக்கலாமே என்று நினைக்கலாம். நான் கூடலூரிலே இமாமாக பணியாற்றி கொண்டிருந்த போது நம்முடைய LSJ மஸ்ஜிதுடைய பாணிகளில் ஒருவர் ஹாஜி அப்துல் வஹாப் ஹாஜியார் அவர்கள் தன்னுடைய பிள்ளை வீட்டுக்கு, மகள் வீட்டுக்கு அங்கு வந்து தங்கி இருந்தார்கள் 2-3 நாள். மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் தான் வீடு. தொழுகைக்கு அங்கு வந்தவர்கள் 2 நாள் அங்கு தங்கியதற்கு பின்னால் ஊருக்கு வந்து விட்டார்கள். சில மாதங்களுக்கு பின்னால் நான் வந்தேன். நம்முடைய அஸ்ராஜுல் முனீர் அரபிக் கலாசாலையினுடைய முதல்வர் அல்லாமா முகமது ஹதரத் கபிலா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்தித்து விட்டு போகும்போது அவர்கள் சொன்னார்கள், ஹாஜியார் உங்கள் பள்ளிக்கு வந்திருந்தாங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க, வந்து 2-3 நாள் தங்கியிருந்தாங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஹாஜியார் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம மதரசால ஓதுன பிள்ளை அங்கே இமாமா இருக்கிறாரு, தஃப்சீர் செஞ்சிட்ருக்காரு, தினமும் 1/4 மணி நேரம். நான் 2 நாள் அங்கே தங்கியிருந்தேன், தஃப்சீரை கேட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் படித்து நம்ம மஸ்ஜிதில் படித்த நம்ம பிள்ளை இன்னொரு மஹல்லாவில் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்களுக்கு அல்லாஹுடைய கலாமை அவர் விளக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஹாஜியார் அவர்கள் எங்கிட்ட சொல்லலை, ஹஸ்ரத் அவங்கள்ட்ட சொன்ன. ஹஸ்ரத் அவங்க சந்தோஷப்பட்டு இதை சொல்லிவிட்டு எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர். நினைத்து பார்க்கின்றோம், நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய திறமைகளை பார்த்து நம்முடைய மதர்சாவுடைய ஸ்தாபகர்கள், நிர்வாகிகள் சந்தோஷம் அடைகின்றார்கள் என்பதை அனுபவத்தில் நாம் பார்க்க முடிந்தது. இவர்களை இந்த சந்தோஷம் அடைந்தால் நமக்கு காலமெல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்த நம்முடைய உஸ்தாதுகள் நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய அளப்பெரும் சேவைகளை பார்த்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார்கள்.
இவர்களே இந்த சந்தோஷப்பட்டால் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவுகோல் எதுவென்று சொல்ல முடியும். எனவே இந்த சொற்பயிற்சி மன்றம் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. அதை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நான் வருத்தப்படுவேன். நான் இங்கு ஓதிக்கொண்டிருந்த போது மதர்சாவுடைய லஜ்னத்து தம்ரீனுடைய மன்றத்துடைய தலைவராக இருந்தவர் ஹசரத் அவங்க என்னுடைய பெயரை லிஸ்ட்டில் போட்டு தொங்க விட்டுருவாங்க. நான் அந்த லிஸ்ட்டை பார்ப்பேன். என் பேர் இருந்துச்சுன்னு சொன்ன நேராக பெரிய ஹசரத் அவங்கள்ட்ட போய் லீவு வாங்கிட்டு ஊருக்கு போயிடுவேன். எதற்காக வேண்டி என்று சொன்னால் பேசாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கூச்சத்தினால். ஒரு சந்தர்ப்பத்தில் மன்றத்துடைய தலைவர் ஹசரத் அவங்க பெரிய ஹசரத்துட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த நாசர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறான், இவன் பேரை எப்போவெல்லாம் மன்றத்தில் பேச சொல்லி போடுறோமோ எனக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட லீவ் வாங்கிட்டு போயிடுறான் அப்படின்ட்டு ஹசரத்துடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்த தடவை வளம்படி என் பேரை பார்த்துட்டு ஹசரத்துட்டு போய் ஹசரத்து லீவ் கொடுங்க, போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன்னு கேட்டபோது ஹசரத் அவங்க சிரிச்சிட்டு சொன்னாங்க, சரி நான் லீவு கொடுத்துட்றேன், மன்றத்துடைய ஹசரத் இருக்காங்குள்ள தலைவர் அவங்கள்ட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன்னு சொன்னாங்க. சத்தமே இல்லாமல் வந்து பேசாமல் உட்காந்துக்கிட்டீங்கன்னா. இப்போ நினைத்து பார்க்கின்றேன், அதை இன்னும் பயன்படுத்தி இருக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் இன்று தமிழகத்திலே மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர்களில் நாமும் ஒருவராக இருந்திருக்கலாமே என்று வருத்தப்படக்கூடிய நிலைமை இப்பொழுது ஏற்படுகின்றது. எனவே மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உஸ்தாதுமார்கள் உங்களுக்கு வெறும் கல்வி மற்றும் கற்றுத்தரவில்லை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சாணிக்கு நீங்கள் செல்லக்கூடிய சமுதாயத்துடைய பணிகளிலே நீங்கள் மிகச் சிறந்த தீர செயல்களை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான வழிகாட்டுதலை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி பேச்சாற்றலை நீங்கள் வளர்த்தி கொள்ள வேண்டும், எழுத்தாற்றலை வளர்த்தி கொள்ள வேண்டும். அதை கொண்டு சமுதாயத்துக்கு நீங்கள் மிக பெரும் சேவைகளை செய்ய வேண்டும் என இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய வாழ்த்துறையாக வழங்கி வல்ல நாயன் நம் எல்லாருடைய அபிலாசைகளை ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று சொல்லி நான் என் வாய்ப்பை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.